ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீடில்ஸ் அண்ட் லேடல்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரன்ச்சீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட லென்த் வந்து 21 இன்ச்சும் வித்து வந்து 3 இன்ச்சும் எடுத்திருக்கோம். எலாஸ்டிக் வந்து ஒரு 5 இன்ச் எடுத்திருக்கோம். இதை கட் பண்ணோன்னா இந்த மாதிரி நூல் தூக்கிட்டு வரும். நீங்கள் நெருப்பில் காமிச்சு சீல் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் சைட் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாதியாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. உள்பக்கம் நல்ல துணியும் மேல் பக்கம் ராங் சைடும் இருக்கும். அதை வச்சு ஒரு 2 தடவை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை 2 விதமாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நம்ம தைச்சோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் இருக்கிற துணி சீம் அலவன்ஸை இப்படி 2 ஹாஃபாக பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரிச்சுட்டு மேலே இருக்கிற துணியை நல்லா மெலிசாக சுருட்டிக்கோங்க. எவ்வளோ மெலிசாக முடியுமோ அவ்வளோ மெலிசாக சுருட்டிக்கோங்க. சுருட்டி சென்டராக வச்சுட்டு இந்த ஸ்டிச் ரெண்டுத்தையும் இப்படி பிரித்ததை ஒன்று மேலே ஒன்று கரெக்டாக வரா மாதிரி வச்சு தைக்க ஆரம்பிங்க. தைக்கும்போது நம்ம உள்ளே சுருட்டி வச்சுருக்க துணியில் படக்கூடாது. அதில் தைக்காமல் இந்த மேலே இருக்க துணியில் மட்டும் தைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை இன்னொரு மெத்தடில் இப்போ நம்ம தைச்சதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைடாக வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம பிரித்தோம் இல்லையா, இது பிரிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு சைடில் வச்சுட்டு மேலே இருக்கிற துணியை முதல் மாதிரியே நல்லா சுருட்டி சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்து தைச்சிருங்க. இதுலேயும் அதே தான், அந்த சென்டர் இருக்கிற துணி வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இது ஒரு ஃபூட் அளவுக்கு வச்சு நம்ம தைக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த சுருட்டி இருக்க துணி உள்ளே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தைங்க. ஸோ இந்த மாதிரி தைச்சிட்டே வரும்போது எண்டு வரும்போது எப்படி புல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். அப்போ இந்த உள்ளே இருக்கிற துணியை இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். நம்ம அந்த பைப்பிங் எல்லாம் திருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இழுத்துட்டு திரும்ப இந்த துணி ஸ்டிச்சிங்கில் படாத அளவுக்கு பார்த்து திருப்பிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எண்டு வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு இழுத்து தைக்க முடியல. ஸோ இப்போ முடியும் போது திரும்ப லாக் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு மிஷின்லேருந்து எடுத்து அப்படியே புல் பண்ணிங்கன்னா இது ஃபுல்லாக வந்துடும், டர்ன் ஆகிடும். இப்போ தைச்சதை அப்படியே இழுத்துருங்க. இப்போ இழுத்த உடனே ஒரு ஃபுல் லாங் டியூப் கிடச்சிரும். இங்கே சென்டரில் ஒரு கேப் இருக்கும். இது வழியாக தான் நம்ம எலாஸ்டிக் கோக்க போகிறோம். நான் வந்து இங்கே 5 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் எண்டை வந்து தைக்க போகிறேன். இதுவே நீங்கள் நாட் போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 இல்லைனா 6.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு 2 பின் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து துணியோடு வச்சு பின் பண்ணிடலாம். ஏன்னா சின்னதாக இருக்கிறதுனால நம்ம கோக்கும்போது உள்ளே போயிடும். அப்படி ஆகாமல் இருக்க ஒரு பக்கம் துணியிலே பின் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் கோக்கிறதுக்காக பின் போட்டுட்டு கோத்துடலாம். நம்ம நாடெல்லாம் கோக்குற மாதிரி அதே மாதிரி கோத்து எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கோத்துட்டு இந்த மாதிரி எடுக்கலாம். இப்போ கோத்ததும் வந்துருச்சு. துணியோடு பின் பண்ணியிருக்கிறதையும் எடுத்துகிட்டு இந்த 2 பின்னையும் எடுத்துருங்க. நான் முதல் சொன்ன மாதிரி இது நான் கையிலே தான் ஒன்று மேலே ஒன்று வச்சு தைக்க போகிறேன். அதனால் 5 இன்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி நாட் போட போகிறீங்கன்னா 6 or 6.5 இன்ச் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப மெல்லிஸ் எலாஸ்டிக்குங்கிறதுனால நான் கையிலே தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த பார்ட்டை உள்ளே தள்ளிட்டு இந்த கேப்பை நம்ம அப்படியே மேல் பக்கம் மிஷினில் வச்சு இப்படி மேலேயும் தைச்சிக்கலாம். அப்படி இல்லை இன்விசிபிளாக வேணும்னா இந்த மாதிரி பாருங்கள், உள்ளேருந்து முதல் ஊசியில் நூல் கோத்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இது இந்த விரலில் இப்படி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஃபோல்ட் ஆகும். இதில் இந்த விரலுக்கு பின்னாடி இருக்கிறது பேக் சைடு, ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு. இப்போ பேக் சைட்லேருந்து ஒரு 1 mm அளவுக்கு இப்படி குத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கு நேராக ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அதுலேயும் அதே மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. திரும்ப பேக் சைடில் அதே மாதிரி குத்திக்கோங்க. திரும்ப ஃப்ரண்ட்டில். ஸோ இதே மாதிரி 2 பக்கமும் பேரலாக அப்படியே தைச்சிட்டே வாங்க. இந்த மாதிரி தைச்சிட்டு வரும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைனாக ஸ்டிச்சஸ் கிடைக்கும். இதை நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா நம்ம போட்டிருக்க தையலே தெரியாது.
பாருங்கள், இந்த மாதிரி கோடு கோடாக இருக்குது. இந்த மாதிரி புல் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக ஸ்டிச்சஸ் உள்ளே போயிடும். இப்போ இங்கே முடிச்சிருக்கிறதுல பேக் சைட் துணியில் இருக்கு இல்லையா நூல், இப்போ திரும்ப ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி குத்தி எடுத்துக்கணும். ஸோ இதே மாதிரி கண்டினியூஸாக தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளோட ஸ்க்ரன்ச்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நான் 1/2 மீட்டர் வாங்கினேன், அதனால தான் அந்த லென்த் 21 இன்ச்சஸ் அப்படியே யூஸ் பண்ணியா இருக்குது. வித்து வந்து 35 இன்ச்சஸ்னால நம்மளுக்கு ஒரு 10லேருந்து 11 ஸ்க்ரன்ச்சீஸ் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.